தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தினுடைய தலைவராக இருந்து பல தொழில்களில் வெற்றி கொடியை நாட்டி அரசியலும் கால் பதித்து அதிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களே, குறிப்பாக இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் என்று வந்தால் தை மாதத்துல புதுமை என்பது நம்மோடு வந்துவிடும். தை 1ஆம் தேதியில பொங்கல் எல்லாம் படைத்துவிட்டு ஒரு புதுமையாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மாற்றம் வர வேண்டும். குறிப்பாக பெண் அமைப்பை பொறுத்தவரை எல்லோரையும் அழைத்து வந்து கடந்த ஆண்டு சென்னையில இந்த ஃபைட்டர் நிகழ்வு நடத்துறாங்க. இந்த ஆண்டு மதுரைக்கு வந்திருக்கிறார். ஜூலை 3ஆம் தேதி அமெரிக்காவில் நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான அவர்களுடைய எல்லா ஆண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு முத்தாய்ப்பாக அதற்கு முன்பாகவே இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் மனதார் ஒரு பெரிய கைத்தட்டலையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்தார்கள். காரணம், இந்த மண்ணிலே பிறந்தேன், படித்தேன், கடல் தாண்டி ஒரு ஊர்ல போய் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து பொருள் ஈட்டி ஒரு நல்ல வாழ்க்கையை நான் எனக்காக அமைத்துக் கொண்டேன் என்பதை தாண்டி இந்த பிறந்த மண்ணுக்காக என்னுடைய இனத்திற்காக நான் என்ன செய்தேன் என்பதை யோசிப்பவர்கள் எனக்கு பெண்ணால் இருக்கிறாங்க. அதைத்தான் நான் தமிழ் சங்கத்துக்கெல்லாம் தமிழ் சங்கங்கள் என்று சொன்னேன். கிட்டத்தட்ட 50 மாகாணங்கள், அமெரிக்கா, கனடா, 2 பகுதி, நார்த் அமெரிக்கா ஒன்றாக இணைத்து ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல தலைவரை தேர்ந்தெடுத்து ஒரு ஆண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன் அமெரிக்காவிலே நடத்தி காட்டி தமிழ் சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு எத்தனை பாராட்டுகள் நாம் சொன்னாலும் கூட தகும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு தொழில் முனைவோர் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியவர் ஐயா பாரிவேந்தன் அவர்களை போல பல நிறுவனங்களில் சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் பேச வேண்டிய தலைப்பு. அந்த தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. தலைமை பண்பை பற்றி பேச வேண்டும், புதுமையை பற்றி பேச வேண்டும். அது தொழில் முனைவோருக்கு இந்த நாடு இப்ப எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம், எது போன்ற ஒரு பாதை உருவாக்கி இருக்கின்றோம் என்பதை பேசுகிறேன். ஆனால் அரசியல் பார்வையிலே ஒரு தொழில் முனைவோரை, அரசியல் பார்வையில இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தொழில் முனைவோருடைய பங்கு, ஒரு அரசியல் பார்வையில இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகள் தொழில் முனைவோருக்காக எப்படி இருக்கும், இருக்க வேண்டும், இருக்க போகிறது என்பதை அடுத்த ஒரு 15 நிமிடத்திலே நான் பேச இருக்கின்றேன். Politics, we all know, does not exist in a vacuum. It exists in the place. There is a fine play where there is a fine interaction between society, economics and its people. அரசியல் என்பது எப்பொழுதும் கூட ஒரு வெற்றிடத்தில் இருக்காது. எங்கே சமுதாயம், மக்கள், பொருளாதாரம் மூன்றும் பேசிக் கொண்டிருக்கிறதோ அங்கே அரசியல் என்பது இருக்கும். அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரியும். குடிக்கின்ற தண்ணீரில் இருந்து, சுவாசிக்கின்ற காற்றில் இருந்து, ஒரு பேருந்திலே கால் வைக்க வேண்டும் என்றாலும் கூட அரசியல் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் கூட உங்களுக்கு சரியான ஒரு சூழல் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாமல் போயிடும். அதனால பாலிடிக்ஸ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி. அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு திறமையை தகுதி இருக்கக்கூடிய எல்லோரையும் இணைத்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவி. பிரச்சனை என்னன்னாங்க, பாலிடிக்ஸ் இஸ் குட், பொலிட்டீஷியன்ஸ் ஆர் பேட். ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தமிழக அரசியல் எப்படி இருக்கு, அதை எப்படி மாற்ற வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு மேல பாலிடிக்ஸ் நல்லா தாங்க இருக்கு. நல்லவர்கள் அரசியலுக்கு வராத காரணத்தினால பொலிட்டீஷியன்ஸ் அரசியலுக்கு என்ற வார்த்தைக்கு ஒரு தவறான ஒரு பெயரை சம்பாதித்து கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் உடைப்பதற்கான முயற்சி நடக்கிறார். இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்தியா எப்படி இருக்காங்க, அடுத்த குறிப்பாக இருக்கக்கூடிய 300 காலேஜ் இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, தங்கைகள் வந்திருக்கிறாங்க. நீங்கள் எதற்காக தொழில் முனைவர்களாக மாற வேண்டும் என்கின்ற என்னுடைய தாழ்மையான கருத்தை முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு இந்தியா கிட்டத்தட்ட $4 trillion பொருளாதாரத்தை நம்ம அப்படியே தொட்டு கொண்டிருக்கிறாங்க. 3.8, 3.9 trillion. நேற்று உலக வங்கி குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு புக்லெட். நேரம் இருந்ததா, நீ காலைல பேப்பர் பார்த்தீங்கன்னு தெரியும். உலகத்தில் அடுத்த 2 நாடுகள், பெரிய 2 வருடங்கள் பெரிய நாடுகள் எப்படி வளரும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 ஆண்டுகள் அவருடைய சராசரி வளர்ச்சி என்பது 2% இருக்கும். ஜப்பானுடைய சராசரி வளர்ச்சி 1% இருக்கும்.
ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து சராசரி வளர்ச்சி என்பது 1.1% இருக்கும். சைனாவுடைய சராசரி வளர்ச்சி அடுத்த 2 ஆண்டுகள் 4% இருக்கும். இந்தியாவுடைய சராசரி வளர்ச்சி அடுத்த 2 ஆண்டுகள் 6.7% இருக்கும் என்கிற அப்ப நமக்கு தெரியும், இந்தியா இஸ் growing faster than Japan, faster than China, faster than US. பட் அந்த நாடுகள் ஏற்கனவே வளர்ந்துட்டாங்க. இட்ஸ் a big base effect. பாத்தீங்கன்னா பெரிய நாடுகள் $32 trillion அமெரிக்கா, சைனா பாத்தீங்கன்னா $17 trillion. பெரிய பேஸ்ல வளர்ச்சி குறைவா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சின்ன பேஸ்ல நிறைய வளர்ச்சி இருந்தா தான் அந்த நாட்டை நம்ம பிடிக்க முடியும். நம்ம 4 trillion, நம்மை விட 8 மடங்குல இன்னைக்கு அமெரிக்கா இருக்கா, 32 trillion இருக்கான். சோ ஐயா பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஒரு பெரிய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. முற்றிலும் ஒன்றும். இன்னைக்கு இந்தியா 4 trillion இருந்து நம்முடைய இலக்கு 2047 $55 trillion, $55 trillion நம்ம வர வேண்டும் என்றால் நீங்க கணக்கு போட்டுங்க, கிட்டத்தட்ட 13 மடங்கு வளர வேண்டும். அடுத்த 23 ஆண்டுகள்ல இப்ப இருந்து 13 times we have to grow. 13 times. சுதந்திரம் கிடைச்சு 75 வருஷத்துல எவ்வளவு நம்ம வளர்ந்தோமோ அது 13 மடங்கு வளர்ந்தால் $55 trillion. இன்னைக்கு நாம $4 trillion இருந்து அடுத்த 23 ஆண்டுகளுக்கு 5% எல்லா ஆண்டும் 5% grow ஆனீங்கன்னா நாம் மொத்தமாக 4 times grow ஆயிருப்போம். 4 trillion into 4 16 trillion ரீச் ஆயிருக்கும் 2047. இன்னையிலிருந்து நீங்க 8% grow ஆகுறீங்க. எவ்ரி இயர் 8%. 2047 முடியும் பொழுது 6.2 times grow ஆயிருக்கும். அப்ப 25.2 trillion. ஒருவேளை இன்னையிலிருந்து 10% நீங்க grow ஆனீங்கன்னா 2047 முடியும் பொழுது 9.8 times 10 மடங்கு வச்சுக்கலாம், 40 trillion grow ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு நாம 55 trillion சொல்றோம். அப்படின்னா உலகத்துல எந்த நாடும், எந்த ஒரு சுதந்திர நாடும், எந்த ஒரு ஜனநாயக நாடும் 20 ஆண்டுகளே 7% வளர்ந்தது கிடையாது. சைனா grew at 7.2% for 20 years. எனக்கு இந்தியா 23 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 10% மேல வளர்ந்தா இந்த நாடு $50 trillion எட்டி படிக்கலாம். இதுவரை யாரும் செய்ததில்லை, செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். காரணங்க, இந்த நாட்டுல கொஞ்சம் அடிப்படையா கிராம பகுதியில் அப்படியே போய் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னோவேஷன், சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அந்த கிராமத்துல எந்த அளவுக்கு அவர்களாகவே ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்துல 2 தம்பிகளுடைய கதையை படிச்சுங்க. கோயம்புத்தூர் ஒரு பெரிய இன்னோவேஷன் செய்யணும்னா ஐஐடில படிக்கணும், ஐஐஎம்ல படிக்கணும், பெரிய பெரிய நிறுவனத்துல படிக்கணும், அப்பதான் நம்ம இன்னோவேஷன் செய்ய முடியும். கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியை பார்த்தேன், பேக்யார்ட் கிரியேட்டர். அவங்க என்ன பிரச்சனையை சால்வ் பண்றாங்க பாருங்க. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் குழந்தை பிறக்கும் பொழுது முற்றிலுமாக 100% காது கேட்காத ஒரு தன்மையோடு ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் குழந்தை பிறக்கிறாங்க. அது பேரு கான்ஜெனிட்டல் ஹியரிங் ப்ராப்ளம். முழுமையா 0, பிறக்கிறனாலே 0% ஹியரிங். இன்னைக்கு இந்த பசங்க 2 பசங்க, ராம் லட்சுமணன், 2 பேரும் நடுத்தர குடும்பம், சாதாரண கல்லூரியில படிச்சு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2027 அந்த நிறுவனத்தினுடைய பேர் பேக்யார்ட் கிரியேட்டர் பயோனிக் இயர் ஒன்று கொண்டு வர்றாங்க. பயோனிக் இயர், செயற்கை காது, காது மேல வச்சுட்டீங்கன்னா காது மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஒரு சிலிக்கான் வேலியில் இருக்கிற கம்பெனி யாருமே கூட பயோனிக் இயர் செய்யல, தனியாக ஒரு காது செய்யுங்க, இருக்கிற காதை ஆம்பிளிஃபை பண்ணி பார்த்திருக்கிறாங்க. இது முதல் முறை. சின்ன நிறுவனம். நான் சொல்வது குறிப்பா இங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு யூடியூப்ல, இன்டர்நெட்ல நீங்க போய் பார்க்கணும். என்ன சொன்னாங்க, இதே மதுரையில அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க இன்னோவேஷன் அளப்பரிய இன்னோவேஷன் அவங்க செய்திருக்கக்கூடிய சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் நீங்க கோயம்புத்தூர் வந்து பாருங்க. அவங்களுடைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், வே தே ஐடென்டிஃபை a problem, கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல போய் எப்படி சால்வ் பண்றாங்க. சோ இந்தியா இஸ் a hub of innovation. கிராமத்துல tier 2 tier 3 எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இப்ப கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஆள் இல்லை. we don't have an ability to connect all those innovation. எல்லா இடத்துலயும் இன்னோவேஷன் இருக்கு. கூரை பின்ற இடத்துல இருந்து இன்னோவேஷன் இருக்கு, ஆடு மேய்க்கிறவன்றது இன்னோவேஷன் இருக்கு. பட் we are not able to make it an institutional knowledge. இன்னைக்கு நீங்க அந்த $50 trillion போகணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலேஜ் என்பது இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் ஆகும். எப்படி பண்ணுவீங்க? இன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு தனி மனிதனுடைய உழைக்கும் திறனை ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றோம். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சிங்கிள் பர்சன் இந்தியா.
உலகத்துல 133 இடத்துல இருக்கு. We are 133rd rank. ஒரு ஆவரேஜ் இந்தியன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய மனிதன் 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள he contributes $8. அதான் நம்மளுடைய ஒரு மணி நேரத்துல $8 நம்ம ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்றோம். $8 $86 கணக்கு போட்டு. ஒரு அயர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதன் $102 கான்ட்ரிபியூட் பண்றார். அதே ஒரு மணி நேரத்துல $102. லக்சம்பர்க் $114, அமெரிக்கா $54, UK $38. சோ இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு மக்கள், ஆண்டாண்டு காலமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னோவேஷன் என்பது, செயல்திறன் என்பது எங்கேயும் யாரும் பார்க்காத ஒரு தமிழ் சமுதாயம், இந்திய சமுதாயம். உலகத்துல எல்லாருமே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து நம்ம இருக்கோம் நம்ம சொல்றோம். ஆனா $8 தான் இன்னைக்கு ஆவரேஜா நம்முடைய ப்ரொடக்டிவ் கான்ட்ரிபியூஷன். இது எப்படி உயர்த்தப்போம்? இது உயர்த்தாம $55 trillion வராது. இது முதல் கேள்வி, நம்ம முன்னாள் இருக்கக்கூடிய முதல் கேள்வி. சோ இத்தனை இளைஞர்கள், இவ்வளவு வயசு குறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரெயினை எல்லாம் இந்த நாடு எப்படி பயன்படுத்த போகுது? உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் எப்படி இந்த நாடு உருவாக்கி கொடுக்க போகுது? ஐடியா இருக்கு. ஐடியாக்கு பேங்க் லோன் கிடைக்குமா? சிபாரிசு இல்லாம கிடைக்குமா? உங்களுக்கு எந்த ஃபிரிக்ஷனும் இல்லாம அரசு இயந்திரங்கள் உங்களுக்காக வேலை பார்க்குமா? இப்ப அமெரிக்கால என்ன சொல்றாங்க, நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இருக்காங்க, இட்ஸ் a land of free for brave. அந்த நாட்டுல யார் வேண்டுமானாலும் சென்று எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். எதையும் மக்கள் பார்க்கறதுல திறமையும் தகுதியும் கொண்டு பார்க்கறாங்க. நம்ம நாட்டுல பார்க்க போறோம். அதனால இப்ப இரண்டாவது விஷயத்தை நம்ம என்ன சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம கலெக்டிவ்லி we are trying to solve two problems. கலெக்டிவ்லி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிளேன் வந்து பறக்க அந்த பைலட் வந்து லெஃப்ட் இன்ஜின் ரிப்பேர் பண்ணிட்டு ரைட் இன்ஜின் ரிப்பேர் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. உலகத்துல யாரும் செய்யாத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒன்று, கலெக்டிவா நம்முடைய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை நாம உயர்த்தணும். ரோட்ஸ், கேபிட்டல், பிரிட்ஜஸ், போர்ட்ஸ், இதெல்லாம் கலெக்டிவா பண்ணணும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 80,000 கோடி ரூபாய் ஒரு பப்ளிக் இன்ஃப்ராக்கு நம்முடைய நாட்டுல பணம் போட்டது. போன ஆண்டுல 11 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்படின்னா 10 இயர்ஸ்ல 80,000 crore to 11 lakh crore we have jumped. இது பத்தாது. இதுவும் பத்தாது. நீங்க நினைக்கக்கூடிய $50 trillion இது பத்தாது. நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் நம்ம ப்ரொஜெக்ஷன், அடுத்த 6 ஆண்டுகளுக்கு நம்முடைய நாட்டில் நாம் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் 143 லட்சம் கோடி ரூபாய் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள மட்டும் போடணும். விமான நிலையங்கள் இன்னைக்கு 158 இன்னைக்கு இருக்குதுங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 73. பத்தாது. நமக்கு மினிமம் 450 வேணும். எல்லா டியர் 2 சிட்டில விமானத்தை இறக்கணும். 72 சீட்டர் இறக்கியே ஆகணும். மதுரை பக்கத்துல ஒரு 3, எப்படி உங்க சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியால 4 விமானங்கள் வச்சிருக்கீங்க, சான் ஜோன் வச்சிருக்கீங்க, சான் பிரான்சிஸ்கோ வச்சிருக்கீங்க, 3 வச்சிருக்கீங்க, 4 வச்சிருக்கீங்க. within 50 miles. We need 450. இன்னைக்கு நாம 158 கொடுத்துட்டோம். In 10 years we have doubled. பட் இருந்தும் பத்தாது. ரோட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி $8 சொல்றது. ஏன் ப்ரொடக்டிவிட்டி? மெதுவான ரோட்ல போறோம். அர்பன் இன்ஃப்ரா ரொம்ப புவரா இருக்கு. அதுல வேலைக்கு போறோம். வேலைக்கு போறதே 2.5 மணி நேரம் வேலைக்கு போறோம் டிராவல் பண்ணி. அதுல வேலை செய்யறது 8 மணி நேரம். உலகத்துல ஒரு நாட்டுல மக்கள் அதிகமா வேலை செய்யறது இந்தியாவிலே 48 hours per week. 48 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யணும். அவ்வளவு வேலை செஞ்சு ப்ரொடக்டிவிட்டியை உயர்த்துறதுக்கு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம். செகண்ட், இந்தியா இஸ் ஹியூஜ்லி இன்வெஸ்டிங் இன் டிஜிட்டல் இன்ஃப்ரா. நம்ம கொண்டு வந்துட்டோம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்துட்டோம், ஜிபே கொண்டு வந்துட்டோம், பேடிஎம் கொண்டு வந்துட்டோம். சோ இந்த இரண்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல ஒரே நேரத்துல இரண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க அந்த ஸ்கேலை ரீச் பண்ணணும்னா you have to achieve both. massive investment. பப்ளிக் இன்ஃப்ரா ஒரு பக்கம், டிஜிட்டல் இன்ஃப்ரா ஒரு பக்கம், இரண்டும் பேரலல் எடுத்துக்கணும். மூன்றாவது, அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாலிசி மெஷர் அப்படிங்கிறது முதல்ல நம்ம நாட்டில் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். A politician should have a basic understanding of what is economics. Basic understanding of ஒரு நாட்டை வழிநடத்துறதுக்கு பாலிசி எப்படி கொண்டு வருது. இன்னைக்கு நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பாலிசியை நோக்கி பேசக்கூடிய ஒரு அரசியல் நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சோம். எல்லா ஸ்டேட்லயும் இன்னைக்கு இந்த சூழல்ல நம்ம ரெண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். லீடர்ஷிப் வேணும், இன்னோவேஷன் வேணும், ஒரு பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும், கமிட்மெண்ட் வேணும். இந்த நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கு இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுவும் பத்தாது. even this is not enough. This is also scratching a surface. ஒரு சர்ஃபேஸை ஸ்கிராட்ச் பண்ணிருக்கோம். இந்த நாட்டினுடைய பொட்டன்ஷியல், இருக்கக்கூடிய மக்கள், நமக்கு இருக்கக்கூடிய திறமையை முழுமையாக இந்த நாடு பயன்படுத்தி இருக்கா
அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்கள் முன்பு அடுத்த 5 நிமிஷத்துல வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இன்னைக்கு கூகுள் சர்ச் ChatGPT 4 வந்துருச்சு. பட் அது உங்களுக்கு என்ன பப்ளிக்கா ஃப்ரீ வெர்ஷன் வரல. ChatGPT 4 எடுத்துக்கலாம். இங்க ஒரு நண்பர் கூகுள்ல நான் பேசுற சர்ச் பண்றாரு. ஓகே, பேக்யார்ட் சொன்னது உண்மையா, பயன்படுத்த கம்பெனி. இங்க ஒரு நம்பர் ChatGPT 4ல பண்றாரு. So the person who is searching in ChatGPT 4 is consuming 11.4 times more energy than the Google search. இன்னைக்கு ChatGPT 4ல நீங்க சர்ச் பண்றீங்கன்னா கூகுள்லி தட்டறீங்க ChatGPT 4, it is consuming 11.4 times more energy than a query. அதே சிங்கிள் query, ஒரே ஆன்சர், ஒரே question, it consumes 11.4. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டிபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஏஜியை நோக்கி போயிட்டோம். வெரி சூன் ரெடி ஆச்சு. இந்த டியூரிங் டெஸ்ட் சொல்லுவாங்க, 1950ல இருந்த ஆலன் டியூரிங்கோட டெஸ்ட். என்னைக்கு கம்ப்யூட்டர் மனிதனா மாறுங்கிறத நம்ம 75 ஆண்டுகளா டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கோம். 1950 he presented the pioneering paper in Cambridge. இன்னைக்கு 75 years கழிச்சு நம்ம சொல்றோம், ஒரு ChatGPT 4 ஆல்மோஸ்ட் டியூரிங் டெஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பக்கத்துல என்ன பிரேக் ஆகுது. பட் திஸ் கன்சியூம்ஸ் so much energy. நம்ம நாட்டுல இன்னைக்கு எனர்ஜி இல்லை. we don't have energy. பண்ணிட்டே இருக்கோம், கிகாவாட் டெராவாட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு நாம சொல்றோம் நம்முடைய டேட்டா சென்டர்ஸ் இன்னைக்கு இந்தியால டோட்டலா 2% எனர்ஜி கன்சியூம் பண்ணுது. 2034 இப்ப இருந்து 10 வருஷத்துல டேட்டா சென்டர்ஸ் will consume 15% of our country's energy. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா சொல்யூஷன் நீ கண்டுபிடிக்கணும். Everywhere you see there is a problem, everywhere we apply our mind there is a solution. இதுக்கு ரெகுலரா நீங்க போற பவர் பிளான்ட், கேப்டிவ் பவர் ஜெனரேஷன் பிளான்ட், டிரான்ஸ்மிஷன் லைன், அதை நீங்க போட்டு அடுத்து எக்ஸ்ப்ளோசிவ் இந்த ஃபீல்ட சரி பண்ண முடியாது. யாராச்சும் காலைல பேப்பர்ல பாத்தீங்களான்னு தெரியல. எனிபடி நான் எல்லாமே இன்னைக்கு பேப்பர்ல இருந்து மட்டும் தான் பேசுறேன், எதுவுமே நான் பேசுறேன். இன்னைக்கு மார்னிங் பேப்பர்ல இருக்கிறத மட்டும் எடுத்து மட்டும் பேசுறேன். இந்த நாடு எவ்வளவு ஒரு நாள் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா Government of India has called for a RFP, request for proposal for a 220 megawatt captive nuclear power plant. பாருங்க ஆச்சரியம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றாங்க, தனியாரா நீங்க ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் போட்டுக்கிறீங்களா, ப்ரொபோசல் கொடுங்க. பிரைவேட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் 220 மெகாவாட் கேபிட்டல். உங்களுக்கு தேவையான பவரை எடுத்துக்கங்க, மிச்ச பவரை கிரிட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க. டுடே மார்னிங் இந்த பேப்பர். இது ஏன்னா கூகுள், அமேசான் இந்த கம்பெனி எல்லாமே இன்னைக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. 3 Mile Island, one US company wants to buy 3 Mile Island because they want nuclear power. அவங்க போற இந்த query artificial intelligence பவர் இல்லைங்க. They are searching for power like anything. இப்ப இதுக்குள்ள நாம் என்றால் எப்படி சால்வ் பண்றது? We need power. அதே நேரத்தில் 2070 குள்ள நெட் கார்பன் எமிஷன் 0 போகணும், அதுவும் பண்ணணும். எக்ஸ்ப்ளோசிவ் மார்க்கெட் கரண்ட் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணணும். So எல்லா இடத்துலயும் we are having opportunity, same time problem, same time we need problem solving skills. முதல் இறுதியில் இருக்க all great people. I'm seeing கல்யாண மாலை மோகன் அண்ணால இருந்து இங்க பாக்குறேன், அப்துல் கலாம் ஐயாவோட பணி செஞ்ச குன்சாமி எல்லாம் அமேசிங் people who have got smartest brain, right heart, ethical they are, committed. Different political ideology, but they committed. நான் ஒரு political ideology சித்தாந்தத்துல இருக்கேன், அண்ணா was sitting here has got a different political ideology. எல்லாரும் இருந்தாலும் but the common goal can make this country to grow at a faster pace. இத கலாமையா எப்ப சொன்னாங்க? நான் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது குர்ஆன் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். குர்ஆன் ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. இவ்வளவு மக்கள் ரூரல்ல இருந்து அர்பனுக்கு போறாங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கு அர்பனுடைய பேசிக் ஃபெசிலிட்டி என்ன இருக்கோ ரூரல்ல கொடுக்கலாம், குர்ஆ மாடல்னு சொல்லிட்டு PURN கலாமையா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு. அவர் செட் பண்ண டார்கெட் என்னங்க? இன்னைக்கு நாம ஆர் வி ரியலி ஃபேத்ஃபுல் டு தி கிரேட் மேன்ஸ் விஷன் கேட்டா நிச்சயமா இல்லை. ஆனா I am very very confident this country has to grow. This country will grow in such a way no country have grown like India in the next 23 years. நான் பார்க்கத்தான் போறோம். We will do it. ஏன்னா $8 ப்ரொடக்டிவிட்டி இருந்து ஒரு $40 ப்ரொடக்டிவிட்டி நீங்க போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. I think we'll go 14 times. We just have to reach $40 ஒரு மனிதன். Such a big country, scope, problems, opportunity எல்லாமே இருக்கு. அதே நேரத்துல நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. இப்ப நான் பாரிவேந்தர் ஐயா பேசுற அந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். சார் எனக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, நான் நல்லவன், I am a great man, I have studied, heart in the right place, I want to contribute to this nation. இது எனக்கு பத்தாது. Whether we are electing the correct people, making them to sit at the right place to enable you அப்படிங்கிறது இரண்டாவது.
இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர் எடுக்கிறேன். பிகாஸ் a lot of friends ஆனந்தன் ஐயா சாமி சிட்டிங் இன்டெல் இன்ஜினியரிங்ல டைரக்டரா இருந்தவங்க இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சு இதுல மாற்றத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். I'm just taking semiconductor as an industry. ஏன்னா எல்லாருமே செமிகண்டக்டர் பத்தி தான் பேசுறீங்க. பயோனிக் காதுக்கு யூனிட் செமிகண்டக்டர், யூனிட் 5, 6, 7 நானோமீட்டர் சிப்ஸ். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7 நானோமீட்டர் கீழே போயிட்டீங்கன்னா one company in the world controls the whole chips. TSMC, Hong Kong. He has got the whole chip in the hand. 2022ல அமெரிக்கன் அதிபர், அமெரிக்கா as a capitalist country, அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரான், சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட். $50 billion இன்வெஸ்ட்மெண்ட். நீ அரிசோனால வந்து சிப் ஃபேக்டரி TSMC நீ போட்டீங்கன்னா உனக்கு நான் $21 billion சப்சிடி கொடுக்கறது. அமெரிக்கா பண்றா, சைனா பண்ணி பார்த்திருக்கோம். அமெரிக்கா is telling since China is overtaking us in chips, other countries are far ahead of us in chips. நீ தயவு செஞ்சு அரிசோனாக்கு வா, நான் சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட்ல பணம் கொடுக்குறேன். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்? 1987 India was just 2 years behind the world leader. 2 வருஷம் தான் இருந்தாங்க. அன்னைக்கு வேர்ல்ட் லீடரா யாரெல்லாம் சிப்ல வந்து செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப தூரம் இல்லைங்க. we are not far behind. அன்னைக்கு வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாம் 1987 they are somewhere around 600 nanometer 600 nm ல இருந்தாங்க. India 1987 was at 800 nm. We are just 2 years behind. Today we are 13 generations behind chip. So where in 1987 with what kind of politics, where are we in 2024? இது மட்டும் தான் நான் உங்களோட கேட்கக்கூடிய கேள்வி. We were at 2 years behind the world leader. Today we are 12 generations behind. ஒரு இன்டெல் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல பாருங்க, it is crashing like anything every day. காரணம் என்ன? 14 nm க்கு கீழே சிப்ல இன்டெல் has failed. நீ 14 nm வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்ட. 14 nm to 10 nm you lost the TSMC took it. 10 nm to 7 nm TSMC took it. 7 to 5 TSMC took it. 5 to 3 TSMC took it. Taiwan Semiconductor Manufacturing Company ஒரு நிறுவனம். வேர்ல்ட் லீடர். எல்லா பிரசிடென்ட் கூப்பிடுறாங்க, என் ஊர்ல வந்து உன்னோட ஃபேக்டரி போடு, they call foundry, chip foundry போடு. இன்னைக்கு 2021 finally we got our India Semiconductor Mission. 76,000 crore government of India invest பண்ணி இன்னைக்கு 1,50,000 கோடி சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் பணத்தை. Next 15 years who will win the chip war? That company will be the leader in the world. அடுத்த 15 வருஷம் only chip war. Everybody were fighting for chips. Best chip யார் கொண்டு வரோம்? இந்தியா ஸ்டோரி பாருங்க. 1987 2 years behind. 1960ல Fairchild Semiconductor wanted to come to India. The market leader. Red tapeism உள்ள விடல, he went to Malaysia. அதுக்கப்புறம் இந்த கொடுமையை பாருங்க. 1962 Bharat Electronics started India's first fab to manufacture silicon and germanium transistor. காரணம் அவங்களுக்கு வர வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக் இன் போர்ட், அதை ரிலீஸ் பண்ண முடியல. That company failed. அதுக்கப்புறம் பாருங்க, IISc ப்ரொஃபசர் வாசுதேவ மூர்த்தி மெட்காம் சிலிக்கான் 1980ல ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அரசு ப்ராமிஸ் பண்ண சப்சிடி கரண்ட் கொடுக்க முடியல. அந்த நிறுவனம் ஸ்ட்ரகிளிங். மோஸ்ட் டிராஜிக் ஸ்டோரி, சண்டிகர் செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் SCL சண்டிகர் ஆரம்பிச்சோம் 1984ல. 89 ஃபயர்ல எல்லாம் பர்ன் ஆச்சு. அன்னைக்கு போன கம்பெனி போச்சு. 1990ல இன்னொரு விஷயம் ES ராமமூர்த்தி அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாருமே புரோட்டோகால கூட ஃபாலோ பண்ண முடியும். அந்த பியூரிட்டி ஆஃப் த ப்ராசஸ், யார் வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் போறாங்க, கதவு திறந்து யாரும் உள்ள வாங்க, அதுவும் போச்சு. Mid 2005 மேஜர் மல்டிநேஷனல் கம்பெனி இங்க நம்ம ஊர்ல போறதுக்கு வந்தாங்க. Again அவங்களுடைய மிஷன் இம்போர்ட்டட் ஃப்ரம் US was stuck at the port for 7 months. சைனாக்கார அப்படியே என் ஊருக்கு வாங்க லேண்ட கொடுக்குறாரு. அந்த மிஷனோட அப்படியே சைனா கொண்டு போய் இன்னைக்கு அவங்க வேர்ல்ட் லீடர். சோ கேள்வி நீங்க கேட்க வேண்டியது, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை பயன்படுத்துறதுக்கு அரசியல் சூழல் உதவிகரமா இருக்கா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கணும். Whether God given potential all of us have, whether that potential to exhibit, do we have a platform? அது இந்த டெக்னாலஜி, அது மேபி அதற்கு தான் நீ கூப்பிட்டுருக்காங்கன்னு நானே நினைச்சுக்கிறேன். Maybe that is why they called me, because I never founded a company. I am not an inventor, I am not an innovation guy. Probably they have called me only because they know the next 25 years we need willpower and commitment. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு லீக் ஆன் யூ. தமிழ்நாட்டுக்கு தேவை லீக் ஆன். We need a leak on without a you need a leak on vision. அடிச்சு கொண்டு போய் அங்க கொண்டு நிறுத்தணும்.
1960 சிங்கப்பூர், 1980 சிங்கப்பூர், 2005 சிங்கப்பூர். அந்த வருஷம் எத்தனை நாள் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், எமிரிட்டஸ் மினிஸ்டர், 40 வருஷம் அப்படியே அடிச்சு சிங்கப்பூர் கொண்டு குளோபல் ஆரம்பிச்சார். Probably we need a Deng Xiaoping kind of leader. 1960 சைனாக்கு Deng Xiaoping கிடைச்சா. We need that kind of leader from Tamil. ஏன்னா நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிறனால I am not going to talk very highly about PM நரேந்திர மோடி. அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். நான் சொன்னா அண்ணாமலை அந்த கட்சியில் இருக்கிறனால சொல்றாங்க. So that wisdom I am leaving it to you because this is a non-political forum. I rate our Prime Minister very, very highly. I am very confident he has got the vision to take it forward. Whether இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் அதே போன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. $1 trillion எக்கானமின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு $460 million. $1 trillion 2013 நமக்கு எப்படி நடக்குது? மகாராஷ்டிரா is at $600 million. Probably the first state which will hit $1 trillion. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு இன்னோவேஷனுக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்கும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். யூ ஷுட் பி தி எனேபிளர் டு கிரியேட் a political understanding among the common public. நமக்கு இது வேணும், இங்க நம்ம போறோம். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீபி கல்ச்சருக்குள்ள எல்லாம் என்ட்ராய். நீ பெண்களுக்கு மாசம் எவ்வளவு கொடுப்பேன்? நான் 2000. இன்னொருத்தர் சொல்றாரு நான் 2100 கொடுப்பேன். இன்னொருத்தர் சொல்றாரு நான் 2500 கொடுப்பேன். யாராச்சும் பேசுறாங்களா? வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணணும். If you give 2,500 rupees, you will spend 50,000 crore. நீ என்ன கொடுப்ப? நான் இது இன்னும் 10,000 கொடுப்பேன். நான் இது 15,000 கொடுப்பேன். இந்த ஃப்ரீபீஸ் மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்க பட்ஜெட்ல 1/3 அதுக்கே போயிடுது சார். எப்படி உங்களுக்கு இன்ஃப்ரா கிரியேட் பண்றது, ரோடு எங்க போடுறது, உங்களுக்கு அந்த கண்டிஷன் என்விரான்மெண்ட் எங்க உருவாக்கி தர்றது, உங்க டேலண்டை எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற அரசு செய்ய வேண்டிய வேலை செய்யறதுக்கு எங்க சார் காசு? 3 லட்சம் கோடி பட்ஜெட்ல 1 lakh crore goes to freebie. 80,000 கோடி வாங்கின கடனுக்கு அசல் வட்டி கட்ட அது போச்சு. 60,000 கோடி அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்தாச்சு. இருக்கிற 30,000 கோடியில எப்படி சார் ஒரு அரசு நடத்துறது? ஸ்கூல், குவாலிட்டி டீச்சர்ஸ், குவாலிட்டி ரோட்ஸ், குவாலிட்டி போலீஸ். இவ்வளவு பேசுறோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி போய் அழைச்சு பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் கூட வாங்க, கிராமத்தை கூட்டிட்டு போற ஒரு கிராம போலீஸ் ஸ்டேஷன், ஒரு ஓட்ட ஜீப். நீங்க பாருங்க, இன்ஸ்பெக்டர் எந்த ஜீப்ல வருவாருன்னு பாருங்க. திருட சைக்கிள்ல போனா கூட ஜீப்போட முன்னாடி போயிடும். பெண்களுக்கு பாதுகாப்பு நம்ம பேசினா பத்தாதுங்க. பெண்களுக்கு பாதுகாப்புக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு போலீஸ்க்கு 24 hour பேட்ரோலிங், 10 2 வீலர்ஸ், ஒரு 3 4 வீலர், 24 hours சுத்திக்கிட்டே ஒரு ஏரியாவை லைட்டை போட்டு சுத்திக்கிட்டே பார்த்தாலே ஓடிடும். எனக்கு இருக்கா? பிகாஸ் மணி எங்க செலவு பண்ணமோ அந்த பணம் எங்கேயோ போயிடுச்சு. அந்த பணம் இல்லை. 10,000 ஸ்கூல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கம்மியா இருக்கு. We are 10,000 ஸ்கூல் ஷார்ட். வரும்போது எங்களுக்கு சொன்னார் சார், FCR கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நாங்க ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுக்கலாம்னு இருக்கிறோம். 10,000 ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு ஷார்டேஜா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. We are 10,000 ஸ்கூல் ஷார்ட். டீச்சர் பீப்புள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 10,000 பள்ளிக்கூடங்களுக்கு குறை. பணம் இல்லை, பணம் கொடுப்பதற்கு நம்மிடம் இல்லை. அதனால இதை மறந்துடாது. ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் மீட்ல if you don't understand the political situation, what happened in 1987 for semiconductor will repeat in 2030, 2040, 2050. 2040 ஆகும்போது will become old. எதுக்காக 25 years? We are young now. 2040 we all will become old. It will become a graying public like Japan. Japan is the only country in the world. In 1995 they were at $5 trillion GDP. Today they are at $4.2 trillion GDP. The only country in the world which has lost 1 trillion gross economic value in the last 20 years. Because it's a graying population. வயசானவங்க இருக்கிறாங்க, இளைஞர்கள் இல்லை. ஆனால் இதையும் உங்க முன்னாடி வைக்கிறேன். Maybe for you to chew on, to talk about it, not to pinpoint a certain political party. இவங்கன்னு சொல்றத விட I am looking at the mirror. எல்லா political partyக்கும் இந்த கண்ணாடி வைக்கிறேன். இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்றோம். எல்லா கட்சிக்கும் I'm giving this mirror. To ask us, are we really for people sitting in this room so that your dream gets realized on the ground? With this,
என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் ஐயா பார்வையறிஞர் என்னுடைய அட்வைஸ் பண்ணுவார். பார்வையறிஞர் சில நேரத்தில் நினைச்சுக்குவாரு, என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், இவன் பிடிச்சதுன்னு அப்படியே இருப்பான், அலையன்ஸ்ல இருந்து இதுல இருந்து அதுல இருந்து. பிகாஸ் ஐ வெரி கிளியர், கன்விக்ஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் இன் பாலிடிக்ஸ். கன்விக்ஷன் எப்பவுமே இவங்க வேணுமா அவங்க வேணுமான்னு சொல்றத நான் எப்பவுமே சொல்லுவேன், யாருமே வேண்டாம் ஐயா, புது அரசியல் தமிழ்நாட்டில் வேணும். There is no enemy, first enemy, second enemy, third enemy. Tamilnadu needs a political revolution. அதை எப்போதும் பெருமையா சொல்லுவாங்க. அது ஐயா விட்டு மேடையில மறுபடியும் சொல்றேன், அந்த கன்விக்ஷன் not even 1% like me was come for change. I will not even bring it 1% down. காலம் எங்கே கொண்டு போகுதோ காலம் கொண்டு போட்டோம். காலத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கு. சாகும் போது நம்ம வேலையை செஞ்ச பதில் சொல்லிட்டு சத்தம்னா போதுங்க. பவர் பாலிடிக்ஸ் எவ்ரிதிங் கேன் ஸ்டே பிஹைண்ட் ஃபார் சம் டைம். அதனால எல்லோருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய